ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த மாதிரி சென்டென்ஸை இன்றைக்கி எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். ஆல்ரெடி வேறு ஒரு ரூட் வேர்டுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கவனிச்சா மட்டும். ஓகே. அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்க நண்பர்களே, காப்பி குடிப்பதோடு பிஸ்கட்டும் சாப்பிடுகிறான். அதாவது ஒரு ஆக்ஷனை செய்யறப்பவே இன்னொரு ஆக்ஷன் செய்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு வர்றதோட பிரச்சனையும் கூட்டிகிட்டு வர்றான்டா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. தூங்குறதோட கொரட்டையும் விடுறான். அப்போ ஏதோ ஒரு ஆக்ஷனை செய்யறதோட இன்னொரு ஆக்ஷன் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், நாம் நிறைய இடங்களில் சொல்லுவோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வித் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமெல்லாம் அதை சொல்ல முடியாது. அதற்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. காஃபி குடிப்பதோடு, அப்போது காஃபியை குடிக்கிறாங்க, பிஸ்கட்டும் சாப்பிட்றாங்க. பின்னாடி வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது தனித்த மெயின் கிளாஸ், முழு வாக்கியம், தனித்த முழு வாக்கியம். அப்போது அது என்ன டென்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? முன்னாடி இருக்கிறத பாருங்கள், காஃபி குடிப்பதோடு. அப்போ காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறதோட என்ன பண்ணுது, தொங்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே மீனிங் கம்ப்ளீட் ஆகலை. இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ், இந்த மாதிரி முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை போட்டால் மட்டும்தான் அர்த்தம் முடியும், இல்லாட்டி மீனிங் வராது. சரி, இப்போ கவனிங்க. இந்த காஃபி குடிப்பதோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதற்கு நமக்கு தேவையான அந்த ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இன் அடிஷன் டு. அவ்வளோதான், இதோடு நிறுத்திக்கணும். இன் அடிஷன் டு, இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கேன்னா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். டெஸ்பைட் இல்லாட்டி இன்ஸ்பைட் ஆஃப் போட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, யூ ஆர் எக்ஸம்ப்டட். நீங்கள்லாம் இதுலேருந்து விளக்கப்படுறீங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கேள்வி. சொல்லுங்கள். இன் அடிஷன் டு அப்படிங்கிற இதே கான்செப்டும் நாம் இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படிங்கிற வார்த்தையை படித்தோம்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சரில் ஒரு மீனிங் வேறு, ஒரே ஸ்ட்ரக்சர். அப்போது டெஸ்பைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நம்ம என்ன போடணும், வெரி குட், ஜெரண்டு போடணும், இல்லாட்டி ஏதாவது நவுன் போடணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே என்ன ஆக்ஷனை நம்ம பண்ணுறோமோ அந்த ஆக்ஷனை ஜெரண்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா? பாருங்கள், இன் அடிஷன் டு காஃபி குடிப்பதோடு. அப்போ குடிக்கிறது வந்து ஆக்ஷன் வேர்டு. ஆனால் இங்கே அதை நம்ம ஜெரண்டாக மாற்றிட்டு என்ன பண்ணிடணும்னா ட்ரிங்கை ட்ரிங்கிங்னு போட்டுக்கணும். ஓகே, ட்ரிங்கிங். எதை அடுத்து இருக்க நவுன் என்ன, காஃபி போடுங்க, காஃபி. அவ்வளோதான். இன் அடிஷன் டு ட்ரிங்கிங் காஃபி, இன் அடிஷன் டு ட்ரிங்கிங் காஃபி. நல்லா கவனிக்கணுங்க. டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து மேக்ஸிமம் என்ன வராது, ஐஎன்ஜி ஃபார்மே வராது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டூ அப்படிங்கிறது இந்த முழு வாக்கியத்தோடு வர்றதுனால இங்கே வரலாம். டூன்னு தனித்து வரல, இதெல்லாம் சேர்ந்தாதான் டூக்கு அங்கே வேல்யூ, இல்லாட்டி டூக்கு வேல்யூ கிடையாது. ஓகே, அதுவும் இது என்னது, வேர்பு கிடையாது, இது ஜெரண்டு. புரியுதுங்களா? அப்போ இந்த ஃபார்மில் தான் கொண்டு வரணும். இன்கேஸ் ஒரு ஆக்ஷனை பற்றி பேசலை, இந்த ஆக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காஃபியோட பிஸ்கட்டும் சாப்பிட்றான்னு மட்டும் இருக்குது. காஃபி குடிப்பதோடு இல்லாமல் காஃபியோட அவன் என்ன பண்ணுறான், பிஸ்கட் மட்டும் சாப்பிட்றான். அப்போ ஆக்ஷனை பற்றி பேசலையா? ரொம்ப சிம்பிள். இந்த ஜெரண்ட் இருக்குல்ல, விட்டுருங்க, வேண்டாம். டைரெக்டாக என்ன பண்ணிடுங்க, நவுனை போட்டுருங்க. நமக்கு தேவை ஏதோ ஒரு நவுன் வேணும். ஆக்ஷன் வர்றதுனால நம்ம ஆக்ஷன் வேர்டு போட முடியாது. அதனால் ஆக்ஷன் வேர்டு என்ன பண்ணுறோம், ஜெரண்டாக மாற்றுறோம். இங்கே நமக்கு ஆக்ஷன் வேர்டு தேவையில்லை, டைரெக்டாக என்ன பண்ணிட்டோம், இந்த பர்டிகுலர் நவுன் தூக்கி போட்டாச்சு. அப்போது இன் அடிஷன் டு காஃபி முடிஞ்சு போச்சு. இன் அடிஷன் டு காஃபி பிஸ்கட்டும் சாப்பிடுகிறான். கடைசியில் என்ன இருக்குது, ரான் இருக்குது. அப்போது அதை செய்கிறான் அப்படின்னு யாரை சொல்லுவோம், யாரை சொல்லுவோம், ஒரு பாட்டியை தானே சொல்லுவோம். பிஸ்கட்டும் சாப்பிடுகிறான் அப்படின்னு ஒரு பாட்டியை சொல்லுவோம். கரெக்டுங்களா? தப்பு. பிஸ்கட்டும் சாப்பிட்றான்னா ஒரு ஆளை சொல்லுவோம், ஒரு மனிதனை சொல்லுவோம். அப்போ பிஸ்கட்டும் சாப்பிடுகிறான், அப்போ அவன் அப்படிங்கிற சவுண்டில் வருது. அப்போ ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஓகே, ஹீ
ஈட்ஸ், ஏன் அப்படின்னா இப்போ சாப்பிட்றாரு. ஓகே, இல்லாட்டி ஹீ இஸ் ஈட்டிங், கரெக்டு தான், தப்பு இல்லை, ரெண்டுமே கரெக்ட். ஓகே, ஹீ ஈட்ஸ் என்னவாமா? பிஸ்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன? BISCUT, வெரி குட், பிஸ்குட்டுன்னு மாறிடும். ஓகே, CUITS, பாதி பேர் ஐ போட மாட்டாங்க, நான் நிறைய பேர்த்தில் பார்த்துருக்கேன். பேப்பரில் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேராகிராஃபில் பிஸ்கெட்ஸ்னு வரும்போது ஐ இருக்காது, பின்னாடி CUT தானே அப்படியே போட்டு எழுதிடுவாங்க, கிடையாது, ஐ வரணும். சரிங்களா? பாருங்கள், ஹி ஈட்ஸ் பிஸ்கெட்ஸ். பாருங்கள், இன் அடிஷன் டு காஃபி ஹி ஈட்ஸ் பிஸ்கெட்ஸ். இன் அடிஷன் டு ட்ரிங்கிங் காஃபி, காஃபி குடிப்பதோடு பிஸ்கெட்டும் சாப்பிடுகிறான். ஹி ஈட்ஸ் பிஸ்கெட்ஸ். ரொம்ப சிம்பிள். இப்போது இன்னொன்று கவனிங்க, இது எந்த காலத்தையும் வெளிப்படுத்தாது, அது காமன். ஏன்னா காஃபி குடிப்பதோடு டென்ஸ் இருக்கா? கிடையாது. ஆனால் பின்னாடி இருக்க சென்டென்ஸ் நீங்கள் என்ன டென்ஸுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். பாருங்கள், காஃபி குடிப்பதோடு அவன் பிஸ்கட்டும் சாப்பிட்டான், ஹி ஏட், அவ்வளோதான். இங்கே மட்டும் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருக்கிற டென்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். காஃபி குடிப்பதோடு பிஸ்கட்டும் சாப்பிடுவார், அதனால பிஸ்கட்டும் சேர்த்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே வில் ஈட் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். ஓகே, ஹி வில் ஈட் பிஸ்கெட்ஸ். புரியுதுங்களா? இன் அடிஷன் டு ட்ரிங்கிங் காஃபி ஹி வில் ஈட் பிஸ்கெட்ஸ். கரெக்டு. அப்போ இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன் அடிஷன் டு அப்படிங்கிற வார்த்தையும் அதற்கடுத்து ஏதாவது ஜெரண்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி நவுன் போட்டுக்கலாம், இல்லாட்டி ப்ரொனவுன் போட்டுக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று வந்துடணும். அதற்கடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு மெயின் கிளாஸ் போட்டுக்கணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை கொண்டு வருவதற்கான பேட்டர்ன். இந்த ஃபார்மட் தெரிஞ்சால் போதும். ஓகே, இன் அடிஷன் டு ஜெரண்டு, இல்லாட்டி நவுனு, இல்லாட்டி ப்ரொனவுனு. மேலே என்ன பண்ணியிருக்கோம், ஜெரண்டு கொண்டு வந்துட்டோம், நவுனு கொண்டு வந்துட்டோம், அப்படியும் கொண்டு வரலாம். ஓகே, அதற்கடுத்து மெயின் கிளாஸ், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வெர்பை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாக்கியம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி ஃபார்முலா எழுதி வச்சுட்டேன். அப்போ ஃபார்முலா வச்சு அப்படியே என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வந்துடலாம். அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. கணிதம் கற்பிப்பதோடு அவர் நாவல்களையும் எழுதுகிறார். நல்லா கவனிக்கணுங்க. ஒரு சில சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நவுன் வந்துடும் பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸுக்கு. சரிங்களா? போன நம்ம அந்த உங்களுக்கு அந்த பேசிக் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நவுன் இல்லை. அப்போ நவுன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகே, கணிதம் கற்பிப்பதோடு இதை செய்யறதோட இதையும் செய்கிறாரு. ரொம்ப சிம்பிள். வாங்க, கணிதம் கற்பிப்பதோடு அப்படியே ஃபார்முலா தூக்கி எழுத போகிறோம். பாருங்கள், இன் அடிஷன் டு, அவ்வளோதான், ஃபார்முலா போட்டாச்சு, ரூட் வேர்டு போட்டாச்சு. இன் அடிஷன் டு ஜெரண்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜெரண்டு எப்படி வரும்? ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு இருந்தால் அதை ஜெரண்டாக மாற்றிக்கணும். பாருங்கள், கணிதம் கற்பித்தல், அப்போ டீச் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் தானே, அப்போ அதைத்தான் எழுதணும். சரிங்களா? இப்போது டீச்சிங் என்னது, மேக்ஸ். ஓகே, இல்லாட்டி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இங்கே சிம்பிளாக மேக்ஸ் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இன் அடிஷன் டு டீச்சிங் மேத்ஸ் அவர் நாவல்களையும் எழுதுகிறார். எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே சொல்லுங்கள், தப்பு இல்லை. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ப்ரெசென்ட்லேயே சொல்லுங்கள். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, அவர் நாவல்களையும் எழுதுகிறார். ஓகே, ஹீ ரைட்ஸ் நாவல்ஸ், அவ்வளோதான். ஹீ ரைட்ஸ் நாவல்ஸ். இப்போ சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இன் அடிஷன் டு டீச்சிங் மேத்ஸ், ஹீ ரைட்ஸ் நாவல்ஸ். ஹி ரைட்ஸ் நாவல்ஸ். ரொம்ப சிம்பிள். அப்போது இதிலிருந்தே டக்குன்னு என்ன பண்ணிடணும், மீதி இருக்க 3 எக்ஸாம்பிளும் டக்குன்னு எனக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கணும், நல்ல குழந்தைகளாக இருந்தால் மட்டும். இல்லை நீங்கள் கடைசி வரைக்கும் எழுதுகிற வரைக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் கடைசியில் எழுதும்போது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணியிருக்குங்க அப்படிங்கிறதையாவது என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ரைட். எங்கூட சேர்ந்து எழுதினாலும் பரவாயில்ல, நான் எழுதி முடிச்சதுக்கப்புறமும் ஏன் நான் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களை எழுதுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மைண்டு ஒர்க் பண்ணும். நான் எழுத நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு ஒர்க் பண்ணாது, நான் தான் உங்கள் மைண்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்காக சொல்கிறது. சரிங்களா? ரைட்டு. பியானோ பயிற்சி செய்வதோடு அக்குழந்தை வயலினும் வாசிக்கிறது. எப்படியாம்மா? பியானோ பயிற்சி செய்வதோடு அந்த குழந்தை வயலினும் வாசிக்கிறது. இங்கிருந்து எழுதிடலாமா? வாங்க, இங்கே பாருங்க. இன் அடிஷன்
டு பயிற்சி செய்வதோடு, அப்போ பயிற்சிக்கு ப்ராக்டிஸிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? இன் அடிஷன் டு ப்ராக்டிஸிங் த பியானோ. ஓகே, ஏன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சொல்லும்பொழுது அதற்கு முன்னாடி த அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக போட்டே ஆகணும், மறந்துடாதீங்க. ஓகே, இன் அடிஷன் டு ப்ராக்டிஸிங் த பியானோ, அக்குழந்தை வயலினும் வாசிக்கிறது. ஓகே, த சைல்டுன்னு சொன்னாலே போதும். த சைல்டு பிளேஸ், வாசிக்கிறதுனா பிளேஸ் என்னவாமா, த வயலின், அவ்வளோதான். த வயலின் ஏன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். த கீபோர்ட், ஓகே, தி தப்லா, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும்பொழுது முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிக்கலை போட்டுருங்க, அது முக்கியம். ஓகே, இன் அடிஷன் டு ப்ராக்டிஸிங் த பியானோ, த சைல்டு பிளேஸ் த வயலின். அழைப்புகளுக்கு பதில் அளிப்பதோடு மின்னஞ்சலும் அனுப்புகிறார்கள். பின்னாடி பாருங்க, நவுன் இல்லை. அப்போ நவுன் எப்படி கண்டுபிடிக்கணும்? வேர்போட அந்த சஃபிக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடணும். அனுப்புகிறார்கள், யார் அனுப்புவா? அவர்கள், ஏன்னா கல் தான் முடியுது. சரிங்களா? அழைப்புகளுக்கு பதில் அளிப்பதோடு, அப்போ பதில் அளித்தல் தான் என்னவா இருக்கு? ஆக்ஷன் வேர்டா இருக்கு. பாருங்க, இன் அடிஷன் டு ஆன்சரிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுக்காமா? அழைப்புகளுக்கு. ஆன்சரிங் த கால்ஸ், முடிஞ்சு போச்சு. பாருங்க, இன் அடிஷன் டு ஆன்சரிங் த கால்ஸ், பதில் அளித்தல் ஆன்சரிங், அழைப்புகள்னா த கால்ஸ். ஓகே, இன் அடிஷன் டு ஆன்சரிங் த கால்ஸ், மின்னஞ்சலும் அனுப்புகிறார்கள். அப்போ தே. ஓகே, தே மெயில் அஸ், எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புகிறார்கள்னு சொல்லிட்டேன். தே மெயில்னு சொன்னாலே கரெக்டு தான். தே மெயில் அப்படின்னு சொன்னாலே கரெக்டு தான். சரிங்களா? பாருங்க, இன் அடிஷன் டு ஆன்சரிங் த கால்ஸ் தே மெயில் அஸ். இன் அடிஷன் டு ஆன்சரிங் த கால்ஸ் தே மெயில் அஸ். சிம்பிள். அடுத்து, தவறு செய்வதோடு திமிராகவும் பேசுகிறார்கள். தப்பு செய்யறதோட ரொம்ப திமிராகவும் பேசுறாங்க. பாருங்க, இன் அடிஷன் டு, தவறு செய்வதோடு, அப்போ கமிட்டிங். ஓகே, கமிட்டிங் எரர். ஓகே, வேலை செய்யும்போது தப்பு செய்யறான், தப்பு செஞ்சுட்டு அப்படி திமிராகவும் பேசுறான், அப்படி சொல்லுவோம். அப்போ எரர். ஓகே, இன் அடிஷன் டு கமிட்டிங் எரர், திமிராகவும் பேசுகிறார்கள். கல் அப்படின்னா தே. ஓகே, தே ஸ்பீக். ஓகே, தே ஸ்பீக் அரகன்ட்லி. தே ஸ்பீக் அரகன்ட்லி, அவ்வளோதான். இன் அடிஷன் டு கமிட்டிங் எரர், தே ஸ்பீக் அரகன்ட்லி. ரொம்ப சிம்பிள். எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் ப்ரெசன்ட் டென்ஸை தவிர வேறு எல்லா டென்ஸுமே என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாருங்க. வீடு கட்டுவதோடு வேலியை சீரமைத்தார்கள். பாஸ்ட். சீரமைத்தார்கள்னா பாஸ்ட். அமைத்தார்கள் யாரை சொல்லுவோம்? அவர்களை சொல்லுவோம். அப்போ அவர்கள். ஓகேங்களா? வாங்க, வீடு கட்டுவதோடு, இது எந்த டென்ஸையும் காட்டாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ எப்பயும் போல வழக்கம் எழுதிட வேண்டியது தான். கட்டுதல் அப்படிங்கிறது இங்கே ஆக்ஷன் வேர்டு. அப்போது அந்த பில்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்கள் ஜெரண்டாக மாற்றணும். ஆரம்பிக்கிற வார்த்தை வீடு, அதுதான் நவுனு. ஜெரண்டுக்கு அடுத்து தூக்கி போடணும். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி திருப்பி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் மைண்டில் நல்லா உட்காரும். ஓகே, வாங்க, வீடு கட்டுவதோடு, அப்போது இன் அடிஷன் டு என்ன பண்ணணும்? பில்டிங். அவ்வளோதான். வெரி குட், பிடிச்சிட்டிங்க. பில்டிங் அ ஹவுஸ். சிம்பிள், அவ்வளோதான். இவ்வளோதான் கான்செப்டே. இன் அடிஷன் டு பில்டிங் அ ஹவுஸ், வேலியை சீரமைத்தார்கள். ஓகே, யார்? அவர்கள் தானே. தே சீரமைக்கிறது, அதாவது பழுது ஆன ஒன்றை மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிப்பேர்ங்கிற வார்த்தையில் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ், அந்த மாதிரி தான் ரிப்பேர் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம்னா மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே மெண்டட். ஓகே, மெண்டட் த ஃபென்ஸ். ஓகே, வேலினா ஃபென்ஸ் தானே. பாருங்கள், தே மெண்டட் த ஃபென்ஸ். இன் அடிஷன் டு பில்டிங் அ ஹவுஸ் தே மெண்டட் த ஃபென்ஸ். In addition to building a house, they mended the fence. வேலியை சீரமைத்தார்கள். என்னிடம் பேசுவதோடு ஒரு பாடலையும் பாடினால். கடன்னு இப்போ எழுதிடுறேன். ஓகே, அப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஓகே, in addition to talking with me, அவ்வளோதான். in addition to talking with me, என்னுடன் பேசுவதோடு ஒரு பாடலையும் பாடினால். ஓகே, she sang a song.
She sang a song. She sang a song. அவ்வளோதான். In addition to talking with me, in addition to talking with me, she sang a song. She sang a song. இந்த மேஜை வாங்குவதோடு ஒரு கட்டிலும் நாம் வாங்க வேண்டும். வேண்டும். அப்போ இதில் எதில் வருது? வெரி குட். மாடல்ஸில் வருது, செமி மாடல்ஸில் வருது. நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போது இந்த மாதிரி மாடல்ஸாக இருக்கட்டும், செமி மாடல்ஸாக இருக்கட்டும், அது எதை குறிக்குது? இமீடியட் ஃபியூச்சரை சொல்லுது. பாஸ்ட்லாம் கிடையாது, ப்ரெசென்ட் கிடையாது, இமீடியட் ஃபியூச்சர். அப்போது இங்கே ஃபியூச்சர் டென்ஸும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி வரக்கூடிய ஒரு சில இந்த வார்த்தையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மேஜையை வாங்குவதோடு, in addition to buying, அவ்வளோதான். மேஜைனா the table. ஓகே, the table. ஒரு கட்டிலும் நாம் வாங்க வேண்டும். அப்போ we should. ஓகே, we should, we have to, we are to, we must, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. we need to, உங்களுக்கு எது தெரியும் அதை போட்டுக்கோங்க. ஓகே, ஆனால் எந்த வார்த்தையை போட்டால் என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஷுட் ஏன் போடுற அப்படின்னா ஒரு சஜஷன், வாங்கினா நல்லாயிருக்கும், ஆஃபர் கொடுக்குறாங்க, வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வி ஷுட் பை திஸ் காட் டூ, இதையும் வாங்க வேண்டும். இந்த டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எது இருக்கோ அந்த வார்த்தையை அதையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், ஒரு கட்டிலும் நாம் வாங்க வேண்டும், கட்டிலும் வாங்க வேண்டும். புரியுதுங்களா? பாருங்க, in addition to buying the table, in addition to buying the table, we should buy this cart too. We should buy this cart too. படம் பார்ப்பதோடு பாப்கார்னும் சாப்பிட வேண்டும், அதுதான் கிக்கு. படம் பார்ப்பதோடு நாம் பாப்கார்னும் சாப்பிட வேண்டும். பாருங்க, in addition to watching a movie, we must, கம்பல்சரின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? we must eat popcorn. we must eat popcorn. முடிஞ்சே வச்சு போங்க. in addition to watching a movie, the movie, இல்லாட்டி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, in addition to watching a movie, we must eat popcorn. in addition to watching a movie, we must eat popcorn. புரியுதுங்களா? அடுத்து, இந்த வீடியோவை பார்ப்பதோடு சப்ஸ்கிரைபும் செய்ய வேண்டும். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்ப்பதோடு லைக்கும் செய்ய வேண்டும், ஷேரும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அதெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நல்ல டாப்பிக்கு, நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களோட ஒரே வேலையாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.